உங்களை நேசிச்சு 13 வருஷமா நான் வச்சதுக்கு கேஸ் கொடுத்து என்ன நீ உச்சத்தில் உட்கார வச்சுட்டீங்க. இந்த மாதிரி கட்சி தேவையே இல்லை. எல்லா விஷயமும் தெரிஞ்சும் பார்க்காமையும் எதுவுமே வந்து தெரியாத மாதிரி உக்காந்துக்கிறாருன்னா அப்போ நான் இதுல வந்து இருந்து எனக்கு வந்து என்ன சார் பிரோஜனம்? எனக்கு இதுல இருந்து தலைவரே ரொம்ப நன்றி. என்னை நீங்க இட்டு போய் உச்சத்துல வச்சிட்டீங்க. 13 வருஷமா நான் உங்களுக்கு உண்மையா இருந்ததுக்கு என்னை நீங்க இட்டு போய் உச்சத்துல வச்சிட்டீங்க. நானும் வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். அதாவது முத என்னை தள்ளுனது வந்து சத்யா தான் தள்ளுறாரு. என்ன ஒரு வார்த்தை என்ன வந்து சாரி அடிப்படை ஒரு வார்த்தை சொல்லி என்னை தள்ளுறாரு. தள்ளும் போது தான் நான் என்ன பண்றேன், என்ன ஏங்க தள்ளுறீங்க, ஏன் என்ன தள்ளுற, அங்க நான் கேட்கறதுக்கு எனக்கு பதில் சொல்லி என்ன ஏன் தள்ளுறேன் நான் பண்ணும்போது எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் வந்து மொத்தமே இருக்கு. எல்லா நியூஸ் சேனல்லையுமே எல்லா வீடியோ நீங்க பார்த்தாலே தெரியும், எல்லா வீடியோ இருக்குது. நான் வந்து அசிங்கமா பேசுனதாகவும் நான் வந்து அவதூறா பேசுறேன், ஒரு வார்த்தை கூட என் வாயில் அசிங்கமா வரல. எல்லா வீடியோஸும் அதில் இருக்குது. இதுல நம்பி நான் இந்த கட்சி ஏக்கமா வந்து நான் வந்து ஜாதி கட்சிக்கு நான் போல. எனக்கு நான் இதுவரையில யாருக்கிட்டையுமே ஜாதி ரீதியா பழகுனது கிடையாது. எனக்கு வந்து பொது கட்சி ஒன்று என் தலைவர் விஜய் தான். அவருக்காக அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மேலே விரும்பி ஆசைப்பட்டு அந்த கட்சியில் நான் போனேன். நான் இதுவரையிலுமே வந்து இந்த விஷயம் தலைவருக்கு தெரியல, ஆனந்த் சார் தான் பண்றாரு, தலைவருக்கு ஆனந்த் சார் தான் பண்றாரு தான் நான் இதுவரை நினைச்சுருக்கிறேன். இன்னைக்கு என் மேல ஒரு எஃப்ஐஆர் வந்து என் பேர்ல மட்டும் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து காவல்துறை வந்து என் பேர்ல மட்டும் தான் போட்டுக்கிறாங்க. அதாவது வந்து நான் குத்த கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் போடல. நீங்க போடுங்க, அதாவது நேர்மையா போடுங்க, எல்லாமே நேர்மையா செய்யுங்க. நான் வந்து சட்ட ரீதியா என்னாவோ நான் அதை பாத்துக்கிறேன். என்னுடைய லாயர் அட்வொகேட் நான் வச்சு நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கேஸ்ன்றது வந்து ஒரு பொதுவா போடுங்க. என் மேல போட்ட மாதிரி என்னை யார் தள்ளுனா அந்த வீடியோ இருக்குது. நான் இதுவரையிலும் வந்து ஆரணியில் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வந்து நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கும். காவல்துறை விசாரிச்சு தப்பா ரைட்டா உண்மையா போய் அந்த எஃப்ஐஆர் போடும். எனக்கு கூப்பிடவே இல்லை. திடீர்னு பாத்தீங்களா மறுநாள் உன் பேர்ல எஃப்ஐஆர் இருக்குது, உன் பேர்ல எஃப்ஐஆர். என்ன விஷயம், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னோட உரிமை கட்சியில நான் இருக்கிறேன், நான் வந்து உறுப்பினராக இருக்கிறேன், கட்சியில் இருக்கிறேன். நான் வந்து போஸ்டிங்கோ பணத்துக்கோ இந்த இயக்கத்துக்கு வரல. அவர் மேல ஆசைப்பட்டு, தலைவர் மேல ஆசைப்பட்டு வரேன். தலைவருக்கு எந்த விஷயமும் தெரியலன்னு பேசினுக்கிறேன். இவ்வளவு விஷயம் நடக்கும்போது 22ஆம் தேதி மூணு விஷயம் நடக்குது, 3 சம்பவம் நடக்குது. அதாவது ஆர்னியில் என்னுடைய விஷயம் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற இடத்துல நடக்குது. ஆனந்த் சார் அவருக்கு வேண்டியவங்கள மட்டும் போய் பார்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஃபோனை பண்ணி தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இந்த விஷயம் தலைவருக்கு தெரியலன்றது எப்படி நான் நம்ப முடியும்? இவ்வளோ விஷயம் அதாவது ஒரு கட்சியில நான் தப்பே பண்ணிக்கிறேன் சார் கட்சியில. சரி நான் தப்பு பண்ணிட்டேன், அது என்ன தப்பு பண்ணாவது என்னை கூப்பிட்டு நீங்க கேட்கணும்ல.